ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மாம்ஸ் லிட்டில் கிச்சன். இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தால் கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்படியே ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற வீடியோஸ் உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக கிடைக்கும். இன்றைக்கி நம்ம இந்த டியூலிப்ஸ் பூக்கள் மாதிரி எப்படி செய்கிறது, பிளாஸ்டிக் ஒயர் வச்சு எப்படி செய்கிறது அப்படின்னு தான் பார்க்க போகிறோம். நம்ம கூட போட்டுட்டு மீதி இருக்கும்ல அந்த ஒயர்களில் இந்த மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா வீட்டில் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி நீங்கள் உங்கள் வீட்டை டெக்கரேட் பண்ணிக்கலாம். நான் இந்த பாருங்கள், இந்த மாதிரி மக்கு மாதிரி ஜக்கு மாதிரி இந்த மாதிரி ஏற்கனவே நான் செஞ்சு காமிச்சிருக்கேன். அந்த மாதிரி செஞ்சுட்டு கூட நீங்கள் அது மேலே இந்த மாதிரி வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நான் டீ கப்பு, கப் அண்ட் சாசர் அந்த மாதிரிலாவும் செஞ்சு போட்டிருக்கேன். இந்த மாதிரி வந்து ஜக்கு மாதிரியும் செஞ்சுருக்கேன். இது பாருங்கள், துளசி மாடம் மாதிரி இந்த மாதிரியும் செஞ்சு காமிச்சிருக்கேன். இந்த மாதிரிலாம் உங்களுக்கு தேவைன்னா நம்ம சேனலில் இருக்குது. இந்த மாதிரி செஞ்சுட்டு அது மேலே கூட இந்த மாதிரி பூக்கள் கலர் கலராக செஞ்சு வச்சிங்கன்னா பார்க்க ரொம்ப அழகாக இருக்கும். இதெல்லாம் தேவைன்னா நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்படுறவங்க பாருங்கள் எப்படி போடுறதுன்னு. இப்போ வாங்க போடலாம். 1 2 அடியில் ஒரு ஒயர் எடுத்துகிட்டு மீதி எல்லா ஒயரையும் அதை வச்சே அளந்து கட் பண்ணிக்கோங்க. மொத்தம் 5 ஒயர் எடுத்துக்கோங்க. 5 ஒயர் எடுத்துகிட்டு ஃபஸ்ட்டு ஒரு ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுக்கோங்க. 2வது ஒயர் எடுத்து அதையும் சமமாக மடிச்சிக்கலாம். மடிச்சுட்டு ஒன்று மேலே ஒன்று மாட்டுங்க. பேசிக் நாட் நம்ம சாதா முடிச்சு போடுவோம்ல, அதுதான் போடுறோம். இப்போது மேலே இருக்கிற ஒயரை விட்டுட்டு அடியில் இருக்கிற ஒயரை மேலே வைங்க. அதே மாதிரி சைடுலையும் அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து அந்த மேலே இருக்க ஹோல்ஸில் விட்டுட்டு இந்த மாதிரி இழுத்திங்கன்னா ஒரு நாட் கிடச்சிரும். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க. சரியாக இருக்குது. அதிகமாக இருந்தால் எந்த பக்கம் அதிகமாக இருக்கோ அதை தள்ளி விட்டு கம்மியாக இருக்கிற பக்கத்துக்கு சரி பண்ணணும். இப்போ பாருங்கள், இந்த இடத்துல கொஞ்சம் அதிகமாக இருந்துச்சு, அதனால் அப்படி தள்ளி விட்டு அந்த பக்கம் கொண்டு வந்து இப்படி ஈவனாக இருக்கா, சமமாக இருக்கான்னு பார்த்துக்கணும். இப்போது எங்கேருந்து வேணாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாம். இப்போது 2வது ஒயர் கட் பண்ணி வச்சுருக்க இன்னொரு ஒயர் எடுத்துக்கலாம். இது 3வது ஒயரு. ஃபஸ்ட்டு 2 ஒயர் எடுத்து அந்த நாட் போட்டுட்டோம். இப்போது இந்த பக்கம் மடிச்சுட்டு அது மேலே இதை மாட்டுங்க. மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே வைங்க. அடிப்பக்கத்து ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு இழுத்திங்கன்னா 2வது முடிச்சு இப்போ கிடச்சிருச்சு. அடுத்தது மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கணும். பாருங்கள், கீழே கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால இப்படி தள்ளி விட்டு சரி பண்ணி எடுத்துக்கோங்க. மேலே அதிகமாக இருந்தால் கீழே தள்ளி விடணும். ஃபஸ்ட்டு அந்த 5 ஒயரும் நம்ம ஜாயின் பண்ணும்போது மட்டும் இந்த மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்க்கணும். இப்போ போட்டிருந்தோம்ல, அதிலிருந்து வர அடிப்பக்கத்து ஒயர் எடுத்து பிடிச்சிக்கோங்க கரெக்டாக. அதை மடிச்சுட்டு இப்போது 4வது ஒயர் எடுத்து அதில் போடுறோம். மேலே மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே வைங்க. அடிப்பக்கத்து ஒயரை அந்த ஹோல்ஸில் விட்டுட்டு நாட் போட்டுருங்க. மேலேயும் கீழேயும் இப்போ போட்டது சரியாக இருக்கான்னு செக் பண்ணிக்கணும். கீழே கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால இப்படி தள்ளி விட்டுட்டேன். இப்போ அதிலிருந்து கீழே வருதில்ல, அந்த ஒயரை பிடிச்சிக்கோங்க. நம்ம எப்போ இந்த ஒயர் எதை போட்டோமோ அந்த ஒயரை தான் போடணும். அதில் கீழே வர ஒயரை மடிச்சுட்டு இப்போது அடுத்த 5வது ஒயரை அதை மடித்து மாட்டிட்டேன். சமமாக மாட்டிட்டு இந்த இடத்துல ஒரு நாட் போட்டாச்சு, முடிச்சு போட்டாச்சு. இப்போ பாருங்கள், எல்லா ஒயரையும் நம்ம கட் பண்ணி வச்சுருந்த 5ம் போட்டாச்சு. இப்போது இதிலேருந்து ஆரம்பித்த இடத்துல உள்ள ஒயரையும் இதுவும் பாருங்கள், இப்படி ஒன்று மேலே ஒன்று முடித்த இடத்துலையும் ஆரம்பித்த இடத்துலேருந்து வர ஒயரும் ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகும். அந்த இடத்துல ஒரு நாட் போட்டுருங்க. இப்போ 5 நாட் உங்களுக்கு தெரியும் பாருங்கள். இந்த மாதிரி 5 முடிச்சு உங்களுக்கு தெரியும். இப்போது இந்த ஒரே திசையில் போகிற 2 ஒயரை சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. அப்படியே பாருங்கள், 5 சைடும் இப்படி 2 ஒயராக போகும். அந்த 2 ஒயரையும் பக்கத்தில் இருக்கிற ஒயருங்களை சேர்த்து ஒரு முடிச்சு அப்படின்னு போடணும். 2 போட்டாச்சு. இப்போ 3வது போடுறேன் பாருங்கள். இப்போ அடுத்தது அப்படியே சுற்றிலும் நம்ம 5 சைடும் இந்த மாதிரி 2 ஒயர் ஒரே திசையில் போகும். அந்த 2 ஒயரையும் சேர்த்து வச்சு ஒரு முடிச்சின்னு போடணும். இப்போ போட்டாச்சு. இப்போ அடுத்த ஸ்டெப்பு எப்படின்னு பாருங்கள். அடுத்தது ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுது பாருங்கள், அந்த இடத்துல ஒரு முடிச்சு போடணும். பாருங்கள், இப்படி அந்த இந்த பக்கத்துலேருந்து ஒரு ஒயரும் லெஃப்ட்லேருந்து ஒன்று, ரைட்லேருந்து ஒரு ஒயர் ஒன்று மேலே ஒன்று சாஞ்சிருக்கும். அந்த இடத்துல ஒரு முடிச்சு அப்படின்னு போடணும். இதே மாதிரி அடுத்து பக்கத்தில் சுற்றிலும் போடுங்க. பாருங்கள், இந்த இடத்துல வருது. இதே மாதிரியே பாருங்கள், இப்போ சுற்றிலும் அப்படியே போட்டுகிட்டே வரலாம். இந்த வந்து அழகாக இருக்கும். இந்த மாதிரி பூ வந்து கலர் கலராக நீங்கள் செஞ்சு வச்சுருக்கும்போது பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும்.
நிறைய விதமான பூக்கள் சொல்லி கொடுத்துருக்கோம் பாருங்கள். பூஜாடி மாதிரி சொல்லியும் கொடுத்துருக்கேன் பாருங்கள். நீங்கள் அது மாதிரி செஞ்சுட்டு கூட இந்த மாதிரி பூக்கள் செஞ்சு வச்சுக்கலாம். கூடைகளும் நிறைய லஞ்ச் பேஸ்கெட் மூடி போட்டது, ஹேண்ட்பேக் மாடலில் எல்லாமே போட்டிருக்கேன் நம்ம சேனலில். இப்போ பாருங்கள் சுற்றிலும் போட்டாச்சு. கிராஸ் ஆகிற இடத்துலலாம் ஃபஸ்ட்டு இது போட்டோம், அதன் பிறகு பாருங்கள் இதை போட்டோம், அடுத்தது மூணாவதாக இந்த லைன் போட்டிருக்கோம். இப்போ அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்க்கலாம். இப்போ மேலே போடுறதுக்கு நீங்கள் பாருங்கள் 1 2 3 4 4.25 அடி, 4.25 அடியில் ஒரு ஒயர் எடுத்திருக்கேன். நீங்கள் கட்டோடு இருந்துச்சுன்னா கட்டோட இருக்கிற ஒயரும் வச்சுக்கலாம், ரன்னிங் ஒயர் மாதிரி. இப்போ சொருகிற அளவுக்கு மட்டும் விட்டுட்டு, ஆனால் இதுக்கு வந்து 4.25 அடி இருந்தால் போதும். நம்ம கூட பின்னிட்டு நம்ம அளந்து வச்சுக்கிட்டோம்னா 10 தான்னு தெரிஞ்சுக்கிட்டு நீங்கள் போட ஆரம்பிக்கலாம். அதுக்காக தான் மீதி இருக்கிற ஒயரை வச்சு தானே நம்ம போட போகிறோம். அப்படி இருக்கும்போது நம்ம இடையில பாதியில் அது பத்தாமல் போயிடக்கூடாதுல்ல, அதனால் உங்களுக்கு இந்த மாதிரி 4.25 அடி எடுத்துக்கோங்க அப்படின்னு அளவு சொல்கிறேன். இப்போது எந்த இடத்துலையும் விடாமல் வரிசையாக நீங்கள் போட்டுக்கிட்டே வரணும். சொருகிற அளவுக்கு மட்டும் ஒயர் விட்டுட்டு அப்படியே வரிசையாக எந்த ஒயரையும் விட்டுறாதீங்க. ஒரு ஒயர் கூட விடக்கூடாது. ஸ்லோவாக உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு ஒயர் கூட விடாமல் வரிசையாக எல்லா ஒயரையும் அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. போட்டுட்டு நம்ம ஏணிப்படி முடித்து போடணும். நல்லா டைட் பண்ணிக்கோங்க. போடுறப்போ வரிசையாக அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க. இது வந்து நான் வாயில் சொல்லிவிட்டு விடலாம். பிகினர்ஸாக இருந்தால் கொஞ்சம் தெரியாதுல்ல, அதனால் இந்த ஒரு ரவுண்டு அப்படியே ஃபுல்லாக நான் போடுறதை காமிக்கிறேன். கொஞ்சம் தானே, அதனால் போட்டு காமிச்சிட்றேன். அந்த நாட்டு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்கும். நம்ம கிராஸ் கட் மாதிரி போட்டிருக்கோம்ல அந்த இடத்துல, அதை கொஞ்சம் டைட் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு டைமும் போடுறதுக்கு முன்னாடியும். ஒரு சில ஒயருங்க ரொம்ப வளவலன்னு இருக்கும்ல, அந்த ஒயர்கள்லாம் வந்து கொஞ்சம் அப்படியே எடுத்துகிட்டு வர மாதிரி இருக்கும். அதனால் டைட் பண்ணி போடுங்க. இப்போ பாருங்கள், அது வரைக்கும் ஃபுல்லாக போட்டு வந்துட்டேன். இப்போ சொருகிற அளவுக்கு ஒயர் விட்டுருந்தோம்ல, அந்த ஒயரை ஃபஸ்ட்டு சொருகி விட்டுருங்க. கீழே இருக்க லைனில் சொருகுங்க. ஒரு 2 நாட்டில் மட்டும் சொருகிட்டு அதை அப்படியே வெளிப்பக்கம் கொண்டு வந்து கட் பண்ணுங்கள். உள்ளார கையை விட்டு நம்மளால் சொருக முடியாது. அதனால் கீழே இருக்க லைனில் 2 லைனில் சொருகிட்டு அதை அப்படியே அந்த கேப்பில் பாருங்கள், அடியிலேருந்து அப்படியே அந்த ஓட்டையில் விட்டு வெளிப்பக்கம் கொண்டு வந்து அப்புறம் சிசரால் கட் பண்ணிக்கலாம் நம்ம. ஏன்னா அப்படியே உள்ளார கை விட்டு கட் பண்ணால் கஷ்டமாக இருக்கும். அதனால் பாருங்கள், அதை அப்படியே 2 இதில் சொருகிட்டு கீழே வரைக்கும் கொண்டு வந்து அடியில் கேப்பில் விட்டு அதை கட் பண்ணி விட்டேன். இப்போ ஏணிப்படி முடிச்சு போடலாம். இந்த கட்டோடு இருக்குல்ல அந்த ஒயர், அந்த 4.25 அடி எடுத்த ஒயரை வந்து மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு ஆரம்பித்தோம்ல அதை லூஸ் பண்ணணும். மேலேருந்து கீழே தள்ளி விடணும். தள்ளி விட்டுட்டு மறுபடியும் கீழேருந்து இப்படி மேலே எடுத்துகிட்டு வாங்க. பின்பக்கத்து ஒயரை எடுத்துகிட்டு வந்தாக்க இந்த மாதிரி கேப் கிடைக்கும். இப்போது பின்பக்கம் மடித்து வச்சுருந்தோம்ல கட்டோடு இருக்கிற ஒயரை, அந்த 4.25 அடி எடுத்தது, அதை வந்து அந்த லூப்பில் விடுங்க. விட்டுட்டு மேலே போகிற ஒயரை இந்த ரன்னிங் ஒயர் கேப்பில் விடணும். விட்டுட்டு டைட் பண்ணினோம்னாக்க பாருங்கள், இந்த மாதிரி ஒயரை கரெக்டாக அப்படி மேலே வைங்க. அது மேலே வச்சுட்டு அப்புறம் இப்படி இழுத்திங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். இப்போ உள்ளார ரன்னிங் ஒயரை இப்படி இழுத்தாச்சு. நல்லா டைட்டாக இழுத்துருங்க. இழுத்துட்டாக்கா அந்த இடத்துல ஜாயிண்ட் ஆகிடும். ஆரம்பித்தது முடித்தது ரெண்டும் சமமாகிடும். அதுக்கு தான் ஏணிப்படி முடிச்சு போடுறது. இப்போது உள்பக்கம் இருக்கிற ஒயரை அப்படியே சைடில் கொண்டு வந்து அதுக்கும் பக்கத்தில் இருக்க நாட்டை போடுங்க. 2வது லைன் இப்போ ஆரம்பித்தாச்சு. இதையும் அப்படியே ஃபுல்லாக போட்டுக்கிட்டே வாங்க. சுற்றிலும் போட்டுக்கிட்டே வாங்க. நான் வந்து 2வது லைன் முடிக்கும்போது ஏணிப்படி முடிச்சு எப்படி போடுறது அப்படின்னு இன்னொரு டைம் உங்களுக்கு காமிக்கிறேன். அப்படியே போட்டுக்கிட்டே வாங்க, எந்த இடத்துலையும் நிப்பாட்டாமல். இப்போ பாருங்கள், ஃபுல்லாக போட்டுகிட்டே வந்துட்டேன். இப்போ மறுபடியும் கட்டோடு இருக்கிற ஒயரை அந்த ரன்னிங் ஒயர் எடுத்து மடித்து பின்பக்கம் வச்சுக்கோங்க. அந்த 2வது லைன் ஆரம்பித்தோம்ல அதை லூஸ் பண்ணணும். லூஸ் பண்ணிவிட்டு பின்பக்கம் மடிச்சிருக்கிறத அதுள்ளார விட்டுட்டு மேலே போகிற ஒயரை இந்த ஓட்டையில் விடுங்க. விட்டுட்டு இந்த மாதிரி டைட் பண்ணுங்கள். அவ்வளோதான். உள்பக்கம் இப்போ அந்த 4.25 அடி ஒயர் அதை இழுத்தாச்சு. இழுத்துட்டு மறுபடியும் பாருங்கள், இப்படி சைடில் கொண்டு வந்து அதுக்கு அடுத்த ஒயரை அதை சுற்றணும். சுற்றிட்டு 3வது லைன் போடுறோம். இப்போது 3வது லைனும் முடிச்சுட்டு நான் காமிக்கிறேன். 3வது லைன் போட்டு முடிச்சுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், 3வது லைனும் போட்டு முடித்தாச்சு.
இப்போ ஏணிப்படி முடித்து மறுபடியும் போடுங்க. கட்டோட இருக்குல்ல அந்த 4 அடி ஒயர் பாருங்கள் கொஞ்சம் தான் இருக்கும். அதை அப்படி மடித்து பின்பக்கம் வச்சுக்கிட்டு 2வது லைனுக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி தான் இப்போ ஏணிப்படி முடித்து 3வது லைனுக்கும் போடுறோம். அப்படி பாருங்கள் இப்படி எடுத்து விடுங்க. லூஸ் பண்ணிவிட்டு எப்பயும் போல் ஏணிப்படி முடித்து போடுறோம். டைட் பண்ணிடுங்க. உள்பக்கம் அந்த 4 அடி ஒயர் பாருங்கள் இருக்கும். 4 அடி எடுத்துருந்தோம்ல அந்த ஒயர் அது. அதாவது கட்டோடு இருக்கிற ஒயரை வச்சுக்கோங்க நீங்கள் அப்படி இல்லைனாலும். நான் 4 அடி எடுத்திருக்கேன் பாருங்கள் கரெக்டாக இப்போ வந்திருக்கு. இப்போது அதை உள்பக்கம் நம்ம சொருகிறது கொஞ்சம் கஷ்டமாக தான் இருக்கும். அப்படியே உள்ளார ஒரு 2 வரிசை அதுக்கு கீழே இருக்க லைனில் ஒரு 2 லைன் சொருகிட்டு அந்த போட்டோம்ல அந்த 3 லைன் போட்டிருக்கோம். அந்த 3லையும் சொருகிட்டு அதன் பிறகு அதை அப்படியே அந்த கேப்பில் வெளிப்பக்கமாக அமுத்தி விட்டுருங்க. அமுத்தி விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம கட் பண்ணிடலாம். இப்போ நம்ம உள்பக்கம் கத்திரிக்கோலை வச்சு கட் பண்ணுறது கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி அடிப்பக்கம் 3 லைனில் சொருகிட்டு அதுக்கப்புறம் அப்படியே கீழே கொண்டு வந்து அதை கட் பண்ணிட்டேன் பாருங்கள். 3 வரிசை போட்டிருக்கோம் நம்ம. இப்போ அந்த பெரிய கேப் இருக்கும், ஐங்கோண வடிவத்தில் அந்த பெரிய ஓட்டை இருக்கும். அதுக்கு நேராக கையை வச்சு மேலே கொண்டு வந்து அந்த இடத்துல இருக்க 2 ஒயரை சேர்த்து ஒரு முடிச்சின்னு போடுங்க. இதே மாதிரி சுற்றிலும் வரும். பக்கத்தில் இருக்கிறது 2 ஒயரை சேர்த்து ஒரு முடிச்சின்னு போடுங்க. அதே மாதிரி போட்டுட்டு காமிக்கிறேன். ஒயர் பாருங்கள் கரெக்டாக இருக்குது. அஞ்சும் போட்டுருங்க. போட்டுட்டு அதன் பிறகு நம்ம எப்படி சொருகிறது அப்படின்னு காட்டுறேன். இப்போ பாருங்கள் அவ்வளோதான். இன்னும் 1 மட்டும் போட்டுறணும். மினி பேஸ்கெட்டும் நிறைய நம்ம சேனலில் இருக்குது பாருங்கள். நிறைய விதமான பூக்கள் சொல்லி கொடுத்துருக்கேன். இதே மாதிரி ரிட்டன் கிஃப்ட் கூடைகள் நிறையா இருக்குது. இப்போ பாருங்கள் 5ம் போட்டாச்சு. இப்போ இதை அப்படியே ஒன்றும் இல்லை சொருகணும். அப்படியே சைடாக நம்ம கிராஸ்கட் கூடைக்கு எப்படி சொருகுவோம் அதே மாதிரி தான் சொருகணும். ஆனால் இது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும் பாருங்கள். சின்னதாக இருக்கிறதுனால நமக்கு கஷ்டமாக இருக்கும். அப்படியே பாருங்கள் சாஞ்சி அந்த ஒயர் எந்த திசையில் போகுதோ அதுக்கு கீழே இருக்க லைனில் சொருகணும். சாய்வாக பாருங்கள். நான் இப்போ எப்படி சொருகிறேன்னு வலதில் இருக்கிறது இடது பக்கமும் இடது கை பக்கம் இருக்கிறது வலது கை பக்கமும் அப்படி சாஞ்சி சொருகணும். இந்த மாதிரி தான் பாருங்கள் 2யும் சொருகியிருக்கேன். அப்படியே ஒரு 2 லைன் சொருகிட்டு அப்படியே அதை வெளிப்பக்கமாக கொண்டு வந்துட்டு அப்படியே கட் பண்ணிடுங்க. இப்போ பாருங்கள் இந்த மாதிரி சொருகிட்டு கட் பண்ணிட்டேன். 5ஐயும் இந்த மாதிரி இருக்கும் உங்களுக்கு. இப்போது கீழே வந்து அந்த இது போடலாம். அந்த பாருங்கள் இந்த லீஃப் மாதிரி உள்ளது போடலாம். அதுக்கும் 2 அடியே ஒயர் எடுத்துக்கோங்க. க்ரீன் கலரில் 2 அடியில் 5 ஒயர் எடுத்துக்கோங்க. இப்போது கட் பண்ணி வச்ச ஒரு ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுக்கோங்க. அதே மாதிரி இன்னொரு ஒயர் 2வது ஒயர் எடுத்து சமமாக மடிச்சுக்கோங்க. மடிச்சுட்டு பேசிக் நாட் போடுங்க. எப்பயும் போடுவோம்ல அந்த மாதிரி சாதா முடிச்சு ஒன்று மேலே ஒன்று மாட்டிட்டு கீழே இருக்கிறத மேலே வைங்க. அடிப்பக்கத்து ஒயரை அந்த லூப்பில் விட்டுட்டு இழுத்திங்கன்னா பேசிக் நாட் கிடச்சிரும். மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு ஒயர் ஜாயின் பண்ணும்போது மட்டும் பார்த்துக்கணும். இப்போ அடுத்தது பாருங்கள் எந்த ஒயர் வேணாலும் எடுத்துக்கலாம். அந்த சைடில் போகிற ஒயர் மடிச்சுட்டு இன்னொரு ஒயர் கட் பண்ணி வச்சுருக்கிறத சமமாக மடிச்சுட்டு அது மேலே மாட்டுங்க. மாட்டிட்டு நாட் போடுங்க. கீழே இருக்கிறத மேலே வைங்க. அடிப்பக்கத்து ஒயரை அந்த லூப்பில் விட்டுட்டு இழுங்க. இப்போ ஜாயின் பண்ண ஒயரை தான் நீங்கள் எடுத்துக்கணும். அதிலிருந்து கீழே இருக்கிற ஒயரு இப்போ அளவு பார்க்குறோம்ல அந்த ஒயர் பாருங்கள். அடிப்பக்கத்து ஒயரை மடிச்சுட்டு இதை எடுத்து மாட்டுங்க. அடுத்த ஒயர் எடுத்து மடித்து சமமாக மடிச்சுட்டு அது மேலே மாட்டிட்டு நாட் போடுங்க. மேலேயும் கீழேயும் சரியாக இருக்கான்னு பார்த்துக்கோங்க. பார்த்துட்டு அதிலிருந்து கீழே இருக்கிற ஒயரை மடிச்சுக்கணும். கீழ்ப்பக்கத்து ஒயரை தான் நம்ம போடுற ஒயர்லேருந்து அடிப்பக்கத்து ஒயரை தான் எடுக்கணும். இப்போ அடுத்த ஒயரை போட்டாச்சு. இப்போ கட் பண்ணி வச்ச 5 ஒயரையும் போட்டாச்சு. இப்போது அது பாருங்கள் ஆரம்பித்தது முடித்தது 2ம் அடிப்பக்கத்து ஒயர் பாருங்கள் இந்த கிராஸ் ஆகுது. அந்த இடத்துல 2ஐயும் சேர்த்து ஒரு முடிச்சு போட்டுருங்க. நம்ம அந்த பூ போடுறதுக்கு போட்டோம்ல அதே மாதிரி தான் இப்போ போட்டாச்சு. இப்போ ஒரே திசையில் போகிற 2 ஒயரை சேர்த்து ஒரு முடிச்சு போடுங்க. நம்ம பூ போடுறதுக்கு எப்படி போட்டோமோ அதே மாதிரி 5 நாட் வரும். நமக்கு சுற்றிலும் 5 முடிச்சு வரும்.
பாருங்கள் இப்போ போட்டாச்சு, 5 முடிச்சு போட்டாச்சு. இப்போ ஒன்று மேலே ஒன்று கிராஸ் ஆகுதுல்ல, அதை வந்து போடணும். இந்த ஒரு ரவுண்டு மட்டும் போட வேண்டியது இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி ஒன்று போட்டாச்சு. இப்போ 2வது போடுறேன். இப்படி ஒன்று மேலே ஒன்று சாஞ்சி இருக்கும். ரெண்டு போட்டாச்சு. இப்போ 3வது முடிச்சு போடுறோம். அடுத்து 4வது. அவ்வளோதான், 5 இடத்துலையும் போட்டாச்சு நமக்கு. பாருங்கள் அப்படியே போட்டாச்சு. இப்போ என்ன பண்ணணும்னா அடுத்தது நம்ம அதை அப்படியே திருப்பிக்கணும். பாருங்கள் இப்படி அமுத்தி விட்டு பின்பக்கத்தை நம்மளை பார்த்து மேலே பார்த்து வச்சுக்கோங்க. இப்படி அமுத்தி விடுங்க. நல்லா அமுத்தி விட்டுட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. இப்போ இதை எப்படி சொருகிறதுன்னு பாருங்கள். அப்படியே பாருங்கள், அப்படியே பாருங்கள், அந்த சாய்வாக போகுதில்ல அதில் சொருகணும். அதுக்கும் கீழே இருக்கிறது அவ்வளோதான். அந்த ஒன்றில் மட்டும்தான் சொருகணும். மறுபடியும் அதுக்கும் கீழே உள்ளதில் சொருகக்கூடாது. இப்படி ஒரே ஒரு இடத்துல மட்டும் அதை சொருகி விட்டுருங்க. இப்போ அடுத்தது பாருங்கள், அந்த இந்த பக்கம் சொருகணும். ரைட்டில் இருக்கிறது லெஃப்ட்டும், லெஃப்ட்டில் இருக்கிறது ரைட்லையும். அந்த ஒரு முடிச்சில் மட்டுமே சொருகுங்க போதும். நான் சொருகிறத கவனமாக பாருங்கள். நான் எப்படி சொருகி அதை விட்டுடுறேன் அப்படின்னு பாருங்கள். இப்படி இழுத்து விட்டுடுறேன், அவ்வளோதான். ரைட்டில் போகிறது லெஃப்ட்டும், லெஃப்ட்டில் போகிறது ரைட்லேயும். அந்த மாதிரி மாற்றி மாற்றி இந்த மாதிரி 5ஐயும் சொருகி விட்டுருங்க. சொருகிட்டு நான் அடுத்தது எப்படின்னு பார்க்கலாம். அவ்வளவுதான். பாருங்கள் இப்போ ஒவ்வொரு முடிச்சிலிருந்தும் 2 ஒயர் இருக்கிற மாதிரி இருக்கும். பாருங்கள் இந்த இடத்துல 2 இருக்குது பாருங்கள். அதை பிடிச்சிக்கோங்க கையில். இந்த மாதிரி தான் சொருக வேண்டியது வரும். அந்த ஒன்றுலேயே போகிற 2 ஒயரையும் சேர்த்து சொருக வேண்டியது வரும். அதனால் உங்களுக்கு புரியாதுன்னு நான் அந்த மாதிரி கையில் எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள் இந்த ஒரே முடிச்சிலேருந்து ரைட்லேருந்து ஒன்று, லெஃப்ட்லேருந்து ஒன்று போகுதில்ல, அந்த 2ஐயும் ஒன்றா பிடிச்சிக்கணும். இப்படி ஒன்றா பிடிச்சிக்கிட்டு அதை வந்து சொருகணும். இப்போ இதில் கீழே பாருங்கள், இந்த ஐங்கோணம் வடிவத்தில் அந்த கேப் தெரியுது பாருங்கள். அந்த கேப்பில் நான் சொன்ன மாதிரி அந்த 2ஐயும் பிடிச்சிக்கணும். 2 ஒயரையும் இப்படி சேர்த்து வச்சு பாருங்கள், அந்த பெரிய ஓட்டை இருக்குது, அந்த ஓட்டைக்குள்ளார விட்டு கையை வந்து உள்ளார வச்சுக்கோங்க. அந்த விரலை உள்பக்கம் வச்சு இந்த மாதிரி தள்ளி விட்டு இந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அந்த சென்டரில் கீழே இருக்க அந்த ஓட்டையில் விடணும். ஃபஸ்ட்டு இந்த ஓட்டையில் பெரிய ஓட்டையில் விட்டுட்டு அடுத்த 2 ஒயரு அதுக்கு பக்கத்தில் இருக்க அடுத்த 2 ஒயரை இதில் விடுங்க. விட்டுட்டு கீழே பாருங்கள் கையை வச்சு இப்படி தள்ளி விடுங்க. அந்த கீழ் ஓட்டைக்கு வரணும். அதே மாதிரி அடுத்தடுத்து 2 இருக்கிறதையும் ஃபஸ்ட்டு அப்படி விட்டுக்கோங்க. அடுத்தடுத்த ஓட்டையில் விடணும். மொத்தம் 5 இடத்துல அந்த பெரிய பெரிய ஹோல்ஸ் வரும். அதில் இந்த மாதிரி 2 சேர்த்து இப்படி விடணும். இப்படி அந்த ஓட்டையில் விடும்போது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நம்ம அதுக்கு வந்து உள்பக்கம் நம்ம ஒரு விரலை வச்சுட்டு நம்ம அப்படி அமுத்தி விடணும். இப்படி மேலேருந்து 2 ஒயரையும் சேர்த்து அப்படி பிடிச்சிக்கிட்டு விடணும். பாருங்கள், இந்த மாதிரி வச்சுட்டு பாருங்கள், விரலை உள்பக்கம் விடுறேன் கையை. அந்த கையை அடிப்பக்கம் வச்சு இந்த ஓட்டையில் வர மாதிரி நம்ம பண்ணணும். இந்த ஒயர்களெல்லாம் கொஞ்சம் இந்த பக்கம் அமுத்தி பிடிச்சிக்கிட்டு அந்த மாதிரி எடுத்திங்கன்னா சரியாக இருக்கும். இப்போ திரும்பவும் அந்த லீஃப் மாதிரி இருக்குல்ல, அந்த பின்னுனது பச்சை கலர் இருக்குல்ல, அதை கொஞ்சம் இப்படி மேல் பக்கம் எடுத்துகிட்டு வந்துடுங்க. இப்போது அந்த சென்டர் ஓட்டை இருக்குது பாருங்கள், அந்த இலையிலேருந்து அடிப்பக்கத்து ஓட்டை இருக்கும். அந்த அடிப்பக்கத்து ஓட்டையில் எல்லா ஒயர்களையும் விட்டுறணும். இதிலேருந்து எடுத்தோம்ல அந்த எல்லா ஒயரையும் நீங்கள் பாருங்கள் இப்படி ஒன்று ஒன்றா எடுத்து அந்த அடிப்பக்கத்தை அந்த பச்சை கலரில் அடிப்பக்கத்து ஓட்டை இருக்கும், அந்த ஓட்டை உள்ளார ஃபஸ்ட்டு எல்லாத்தையும் விட்டுருங்க. டைட் பண்ணுறதுக்கு முன்னாடி எதையும் இழுக்க வேணாம், ரொம்ப டைட்டாக இழுக்க வேணாம். இழுக்காமல் இருக்கும்போதே இந்த மாதிரி 5ஐயும் விட்டுருங்க.
விட்டுட்டு பாருங்கள் இந்த மாதிரி விடுங்க. விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் அந்த இலையை திருப்பணும். நம்ம பாருங்கள் இப்படி விட்டுருக்கோம். விட்டுட்டு பாருங்கள் இப்படி மடித்து இப்படி எடுத்துகிட்டு வாங்க. இப்படி எடுத்துகிட்டு வந்துட்டு நீங்கள் இப்படி ஒரு ஒயராக இழுக்கணும். கையில் பிடிச்சிக்கோங்க. ஒன்று ஒன்றா பிடிச்சி கொஞ்சம் நல்லா டைட்டாக இழுத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், கரெக்டாக வந்துடும் உங்களுக்கு. அந்த இலை ஷேப்பு இழுத்துக்கோங்க. பெட்டல்ஸ் மாதிரி அது இருக்குல்ல, அது பாருங்கள் இந்த மாதிரி அதை திருப்பி விட்டுக்கோங்க. இந்த இடத்துல வளைஞ்சி இருந்துச்சுன்னா நீங்கள் அந்த ஒயரை அந்த பச்சை கலர் சென்டரில் விடுறீங்கல்ல, அப்போ விடும்போது ஒரே இடத்துலேருந்து விடுங்க. வேறு வேறு இடத்துலேருந்து விடாமல் கரெக்டாக அப்படி விட்டிங்கன்னா கரெக்டாக உங்களுக்கு வந்துடும். அப்படி விடும்போது நீங்கள் கரெக்டாக அந்த வேறு அந்த கேப்பில் விடாமல் கரெக்டாக ஒரே கேப்பில் விடுங்க. ஒரே இடத்துல அப்படி விட்டுட்டு நல்லா டைட்டாக அந்த மாதிரி ஒரு ஒயராக பிடிச்சி இழுத்திங்கன்னா அது கரெக்டாக வந்துடும். அவ்வளோதான். இப்போ கீழே பாருங்கள் இந்த மாதிரி நீங்கள் செலோ டேப்பு போட்டு ஒட்டிக்கலாம். அப்படி வேண்டாம் அப்படின்னா நீங்கள் அப்படியே நூல் வச்சு கூட சுற்றி கட்டிக்கலாம். உங்கள்கிட்ட இதுவும் இல்லை அப்படின்னு, செலோ டேப்பும் இல்லை, என்ன பண்ணுறதுன்னு நினச்சிங்கன்னா அந்த க்ரீன் கலர் ஒயரையே வச்சு சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்படி இல்லைன்னா க்ரீன் கலர் நூல் வச்சு நீங்கள் சுற்றி எடுத்துகிட்டு வந்துடலாம். இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா இருக்கிறத வேணும்னா கட் பண்ணி போட்டுடலாம். இது மாதிரி கலர் கலராக நீங்கள் செஞ்சு வச்சுக்கலாம். ரொம்ப அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. வீட்டில் நீங்கள் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். நம்ம சேனலில் நிறைய விதமான பூக்கள் சொல்லி கொடுத்துருக்கேன், அதையும் பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ண மறந்துடாதீங்க, ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.